செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா உயிரிழந்ததை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது இரங்கல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் செய்தி வாசிப்பாளராக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் பணியாற்றி வந்த பத்திரிகை உடல்நலக் குறைவால் இன்று காலமான செய்தி கேட்டு தான் மிகுந்த வேதனை அடைந்ததாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஊடகத்துறையில் பல சாதனைகள் படைக்கும் கனவுகளோடு இருந்த சகோதரி சௌந்தர்யா இளம் வயதிலேயே பறிகொடுத்திருக்கக்கூடிய அவரது குடும்பத்தினருக்கும் நியூஸ் தமிழ் ஊடக நண்பர்களுக்கும் ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் தவிப்பதாக அண்ணாமலை தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கடினமான நேரத்தில் இருந்து அவர்கள் மீண்டு வரவும் அவரது ஆன்மா சாந்தியடையவும் இறைவனை வேண்டிக் கொள்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா அவர்களை பொறுத்தவரையிலே மிகவும் துடிப்பானவர், தொடர்ந்து பல்வேறு நேரலைகளை கையாண்டவர். நம்முடைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி, நம்முடைய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியிலே வெளியாகக்கூடிய மிக முக்கியமான செய்தி தொகுப்புகளில் ஒன்று ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியையும் மிகவும் பொறுப்போடும் நேர்த்தியாகவும் தொடர்ந்து அவர் இப்ப அந்த செய்தியை தொகுத்து வழங்கி இருக்கின்றார். அந்த ஸ்பாட்லைட் மட்டும் இல்லாமல் பல்வேறு ஏஆர்விஆர் உள்ளிட்ட பல தொழில்நுட்பம் சார்ந்த பல விஷயங்களையும் பல நேரலைகளையும் அதே போல அரசியல் பல்வேறு நேரலை நிகழ்ச்சிகளையும் தேர்தல் நேரங்களிலும் மிகவும் பொறுப்போடும் தொடர்ந்து துடிப்போடும் அவர் அறிவார்ந்த கேள்விகளையும் கேட்டு வெகு மக்களை ஈர்த்திருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சௌந்தர்யா அவர்களுடைய இழப்பு என்பது ஊடகத்துறையில் ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுகின்றது. பலரும் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்.